எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்க திரும்ப 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 சொல்றது என்னன்னா, இதுல வந்து தப்பே கிடையாது. இதுல தப்பு இருக்கவே முடியாது. தப்பே கிடையாதுங்கிறதுக்கும், தப்பு இருக்கவே முடியாதுங்கிறதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. இப்ப தப்பே கிடையாதுன்னா, இதுவரைக்கும் தப்பு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா தப்பு இருக்கவே முடியாதா? ஆம், எலான் மஸ்க் வந்து என்ன சொன்னாரு? அவர் வந்து சொன்னாரு, எந்த விதமான இந்த சிஸ்டத்தையும் வந்து ரீட் பண்ண முடியும். ஹி இஸ் அ டெக்னாலஜிஸ்ட். அவர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு, இத ரீட் பண்ண முடியும்னாரு. இப்ப நம்முடைய அப்துல் கலாம்ட்ட வந்து அட்வைசரா இருந்த திரு பொன்ராஜ் வந்து ரொம்ப விவரமா ஒரு இதுல சொன்னாரு, எப்படி எத ரீட் பண்ண முடியும்னு. பிரச்சனை என்னன்னா, பொன்ராஜ் வந்து ஹி இஸ் நாட் அன் ஆர்டினரி மேன் ஹூ இஸ் அன்அவேர் ஆஃப் டெக்னாலஜி. ஹி இஸ் அ மேன் ஆஃப் டெக்னாலஜி. இப்ப அவருக்கு வந்து இந்த கட்சிகள் வந்து அவருக்கு கொஞ்சம் அவர் கையில செலவழிச்சு டெல்லி போ முடியுமா? அப்ப அவர் வந்து கூட்டு போயிருக்கணும். கூட்டு போய் என்னன்னு விவரத்த கேட்டிருக்கணும். அவர்ட்டருந்து இன்புட்ஸ் வாங்கியிருக்கணும். இப்படிலாம் வாங்கியிருந்தால், இது இப்போ ஒரு தேர்தல்ல வந்து தில்லுமுல்லு இல்லாம இருக்கணும். இருந்தால் தான் ஜனநாயகத்தின் ஆணிவேர் பாதுகாக்கப்படும். அதனால பொன்ராஜ் மாரி ஆளுங்கிட்ட வந்து இன்புட்ஸ் இருந்ததுன்னா, அந்த இன்புட்ஸையும் வாங்குறது வந்து பிரயோஜனமா இருந்திருக்கலாம். அ ஒரு தரம் இவங்க என்ன சொன்னாங்க எலக்ஷன் கமிஷன், இனிமே வந்து இவிஎம்ல தப்பு இருக்கு, தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்லாம் பேசுறவங்கள கிரிமினல் கேஸ் போடுறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்டாங்க. இது என்ன வம்பா இருக்கு? ஒருத்தர் பேசினாரா நீங்க அத தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதோட பேசுறது வந்து உன் மேல கிரிமினல் கேஸ் ஆரம்பிச்சுருவேன்னு வாயடிச்சா, அதுல வந்து என்ன இருக்கு? இப்ப இந்த மாரியான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது, அவங்க வந்து எலக்ஷன் கமிஷன் இப்ப உள்ள சீஃப் எலக்ஷன் கமிஷனர் பீரியட்ல மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி 2, 3 சீஃப் எலக்ஷன் கமிஷனர் இதே மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா குரேஷின்னு சொல்லி சீஃப் எலக்ஷன் கமிஷனரா இருந்த ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு, இல்ல இதுல ரிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ரிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி திறந்த மனசோட எலக்ஷன் கமிஷன் பார்க்கணும்.